சங்கத்தமிழர் விளையாட்டுக்கள். இயற்கை அழகு நிறைந்த பேரரங்கு அது. அங்கே ஒரு எழிலுலாக் காட்சி. இயற்கை அழகு நிறைந்த பேரரங்கு அது. அங்கே ஒரு எழிலுலாக் காட்சி. நடைபெறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. அவையோர் ஆவலோடு காத்திருக்கின்றனர். ஒப்பனைகளால் தம்மை பேரழகியாக்கியபடி அழைப்பினை எதிர்நோக்கியிருக்கின்றனர் உலா மகளிர். அழகறிந்து உணர்ந்து மதிப்பிட மங்கையரை மட்டுமே கொண்ட நடுவர் குழு காத்திருக்கின்றனர். இதோ உலா ஆரம்பமாகிவிட்டது. ஒரு பெண் புயலாக நடந்து வருகின்றாள். அவள் சூடியிருக்கும் பூக்களும் ஆடையழகும் அவையோரை ஈர்த்து இழுக்கின்றன. ஒளிவீசும் தன்மை கொண்டதாக வண்ண வண்ண பூக்கள் ஐவகை அழகு நிறைந்த கூந்தலில் செருகப்பட்டிருந்தன. இரு கைகளிலும் நிறைந்த வளையல்கள். அழகு வழிய ஒயிலாக கைகளை வீசி நடக்கின்றாள். வளையல்கள் இனிய ஓசை எழுப்ப தேன் சிந்தும் பேரழகு பூக்களை கொண்ட பூங்கொத்தினை கைகளில் ஏந்தி நிலம் நோகா மெல்லிய நடை நடந்தாள். ஆயினும் காற்சலங்கைகளின் எழிலோசை உயிர் வரை சென்று உரசியது. பிசகாத கால இடைவெளியில் கைவீசியும் கால் நடந்தும் இன்னிசை சிந்தி அவள் காட்டிய பேரழகு அங்கிருந்தோர் அனைவரையும் கட்டி போட்டது. உலா மகளிரின் அழகை மதிப்பிட்டு அவர்களது எழிலை பேணியவர்களான நடுவர் உலா வந்தவளுக்கு புள்ளியிட்டு அடுத்தவருக்காக காத்திருக்கின்றனர். இது அண்மையில் நடைபெற்ற எழில் உலா காட்சி அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன் சங்க காலத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி. இது இக்காலத்தில் புகழ்பெற்று திகழ்கின்ற ஃபேஷன் ஷோ என்பதை ஒத்த விளையாட்டாகும். விளையாட்டு என்பதற்கான விளக்கத்தை சங்கப்புலவோர் வரையறுத்து கூறவில்லை. உவகை என்னும் மைப்பாடு தோன்றுவதற்குரிய 4 வகை கலங்களை தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். அதில் ஒன்று விளையாட்டு. இதிலிருந்து மன மகிழ்ச்சியினை விளைவிக்கும் ஒரு செயலே விளையாட்டு எனக் கருதலாம். மொழிப்புலவர் ஞா தேவநாய பாவனர் விளை என்றால் விருப்பம் என பொருள் கொண்டு விரும்பியாடும் விளையாட்டு என்று விளக்கினார். உவகை ஊட்டுதல் என்ற நிலையிலிருந்து பொருளியற் சார்பு நிலைக்கு சில விளையாட்டு கூறுகள் சங்க காலத்திலேயே மாற்றம் கண்டன. காய்களை இழந்து பெறுகின்ற பல்லாங்குழி இத்தகைய ஒரு விளையாட்டே. அக்கால அரசுகளால் ஆதரிக்கப்பட்ட சதுரங்கமே பின்னாளில் சூதாட்டமாயிற்று என்பர். விளையாட்டுக்கள் உள்ளரங்க விளையாட்டுக்கள், வெளியரங்க விளையாட்டுகள் என வகைப்படும். உள்ளரங்க விளையாட்டுக்களில் உடல் வித்தை விளையாட்டு ஜிம்னாஸ்டிக் தற்போது உலகம் முழுக்கும் விளையாடப்படுகின்றது. ஒரு மயில் மாம்பழத்தை உண்டு கொண்டிருக்கையில் அது தவறி ஒரு சிறு சுனையில் விழுந்து விடுகின்றது. அதை எடுப்பதற்கு சுனையில் இறங்கும் மயில் அச்சுனை நீரை பருகுகின்றது. அந்த சுனையில் பழுத்த மிளகும் பலாவும் விழுந்து ஊறி விட்டிருந்தது. அதனால் அச்சுனை நீரோ போதை ஊட்டும் கல்லாகிவிட்டது. அச்சுனை நீரை அருந்திய மயில் வியலூர் என்னும் ஊரில் இன்னிசை முழக்கத்தோடு ஆடுமகள் ஒருத்தி கயிற்றில் ஏறி ஆடுவது போல் இருந்தது என்கிறது குறிஞ்சிப்பாட்டு. மொழி விளையாட்டு. பொதுமக்கள் பேசும் மொழி பொதுமொழி எனப்பட்டது. பழங்கால புலவர்கள் மூதறிவால் எழுதி வைத்த பாடல்கள் முதுமொழி ஆயின. பின்னாளில் தோன்றிய புலவோர் திரித்து சொல்லும் கலந்து எழுதிய பாடல்கள் புதுமொழி எனப்பட்டன. பிசிமொழி விளையாட்டு. பிசி என்பது விடுகதை. தொல்காப்பியம் இதனை இருவகையாக கூறுகின்றது. ஒருவர் விடுகதை சொல்வார், மற்றொருவர் அல்லது அவரவர் விடுகதையே அவரவரையே விடுவித்துச் சமனாக்குவார். பிணைமொழி விளையாட்டு. புதிதாக பிணைந்து இட்டுக்கட்டி சொல்வது பிணைமொழி. இதனை தொல்காப்பியம் பண்ணத்தி என்று சொல்கிறது. பாட்டிடை கலந்த பொருளாகி பாட்டின் இயல்பு பண்ணத்தி இயல்பே. செய்யுள் இயல் 180. இக்கால பிணைமொழிக்கு ஓர் எடுத்துக்காட்டு. எங்கே போகிறாய்? ஊருக்கு போகிறேன். என்ன ஊர்? மயிலாப்பூர். என்ன மயில்? காட்டு மயில்.
என்ன காடு? ஆர் காடு. என்ன ஆர்? பாலார். இவ்வாறு விடை கிடைக்கும் வரை இப்படியே தொடர்ந்து விளையாடுவர். நாப்பயிற்சி விளையாட்டு. நாவுக்கு உச்சரிப்பு பயிற்சி தரும் விளையாட்டுக்களை பேசுமொழி விளையாட்டாகக் கொள்ளலாம். இவற்றை சேர்ந்தாற்போல் திரும்பத் திரும்ப சொல்ல வேண்டும். ஓடுற நரியில ஒரு நரி சிறுநரி, சிறுநரி முதுகிலே ஒரு பிடி நரைமயிர், மலையிலே ஒரு கல் உருளுது புரளுது. இது யாரு தைச்ச சட்டை? எங்க தாத்தா தைச்ச சட்டை. இவைகளை திரும்பத் திரும்ப விரைவாக சொல்லும்போது நாவுக்கு உச்சரிப்பு பயிற்சி நன்றாக வரும். இக்காலத்தில் உலகெங்கும் போற்றப்படுகின்ற பல விளையாட்டுகள் வேற்றுலகத் தொடர்புகள் பெரிதும் இல்லாதிருந்த சங்க காலத்திலும் இடம் பெற்றிருந்தன என்பது ஆச்சரியமாகும். குறிப்பாக பெரும் செல்வாக்கு பெற்றிருக்கும் உலாவரங்கு சங்ககால பெண்களால் நடத்தப்பட்டது என்பது பெரு வியப்பளிக்கிறது. நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகள் என்பவை வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, நம் பண்பாட்டையும் எடுத்துச் சொல்லும் ஆவணம். தமிழர் விளையாட்டுக்கள் வீரம், விவேகம், மகிழ்ச்சி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, சகிப்புத்தன்மை இவற்றை கற்றுக் கொடுத்தது. வெற்றியும் தோல்வியும் சேர்ந்துதான் விளையாட்டு. இதில் வென்றாலும் தோற்றாலும் அடுத்த ஆட்டம் நம்ம ஆட்டம், ஜெயித்து விடுவோம் என்ற நம்பிக்கையினை நமது விளையாட்டுக்கள் கற்றுத்தந்தன. விளையாட்டு விளையாட்டாக பார்க்கப்பட்டது. வென்றாலும் தோற்றாலும் பிரகாசிக்கும் முகபாவனை மாறாது. அத்தகைய விளையாட்டினை நாம் இன்று மறந்து போனதினால் சகிப்புத்தன்மையும் நம்மை விட்டு போய்விட்டது. நாகரிக வளர்ச்சி, வீடியோ கேம், அலைபேசியில் விளையாட்டு என்று விளையாடிவிட்டு 10 வயதிலும் தலைவலி, மன அழுத்தம். அன்று வந்து வீதியில் விளையாட அனுமதித்த பெற்றோர்கள் இன்று அதனை கௌரவ குறைச்சலாக பார்க்கிறார்கள். விலையினை பற்றி கவலைப்படாமல் வீடியோ கேம் விளையாடினால் ரசிக்கிறார்கள். பெற்றோர்களே மாறுங்கள், குழந்தைகளை விளையாட அனுமதியுங்கள். படிப்பு மட்டும் வாழ்க்கைக்கு உதவாது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத இயலும். ஓடுவோம் சாடுவோம் ஓடியாடி பாடுவோம், ஒருவர் கையை ஒருவர் பற்றி ஒழுங்காய் வட்டம் சுற்றியே, வலமும் இடமும் வளைந்து விளைந்து பாம்பு போல நெளிந்துமே, ஓடுவோம் சாடுவோம் ஓடியாடி பாடுவோம். கைகளோடு கைகள் கொட்டி கால்கள் டப் டப் என்றுமே, கைகள் வீசி கால்கள் வாங்கி கணக்காயடிகள் வைத்துமே, ஓடுவோம் சாடுவோம் ஓடியாடி பாடுவோம். குழந்தைகளே, ஒரு வேண்டுகோள். ஏசி ரூமில் அமர்ந்து கொண்டு கணினியில் விளையாடுவதனை தவிர்த்து இனிய காற்றோட்டமான சூழ்நிலையில் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது விளையாடுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.